சொல்லுங்க சுபாஷினி. எஸ். ஹாய். ஸோ நான் வந்து இப்போ எஃப்ஜே வந்து அந்த வெளியில நின்னுட்டு அந்த பிளாக் அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறச்ச, ஸோ பிக் பாஸ் பேசுறது அப்படியே எனக்கே ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எமோஷனல் ஆயிடுச்சு. அண்ட் அங்க யாருமே ஃபேஸ்ல பார்வதி ஃபேஸ பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன். அந்த அந்த டியர்ஸ கண்ட்ரோல் பண்றச்சல அந்த வாக்கு அந்த வாய், மூக்கெல்லாம் அப்படியே துடிக்கும். அந்த மாரி துடிக்குது அவளுக்கு. அந்த அஷ்டகோணலா மூஞ்சி போகுதுல்ல. அது எவ்வளோ ஒரு ஜென்யூனா எவ்வளோ ஒரு நிஜமாவே இட் இஸ் வெரி 100% ஜென்யூன். பட் நிறைய பேர் மற்ற ஸ்பேஸ்ல கூட தே சேட் அது என்ன இவங்க ஏன் அழுகுறாங்க இவங்க ஏன் அழுகுறாங்கன்னு சொல்றாங்க. பட் நிஜமாவே அது வந்து அது டீப்பா பார்த்தீங்கன்னா இல்லை அது அவ்வளோ ஜென்யூனா இருந்துச்சு. அண்ட் இன்னும் எனக்கே நானே அழுதுட்டேன் அப்போ அவ அவ ஃபேஸ் அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்குறச்சல. அண்ட் பேசி ஆனால் இப்போ பிக் பாஸ் பேசுறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் அண்ட் எல்லாம் கதவு போயிட்டு கதவு மூடிட்டோன்னு வெப்சே போயிட்டு எல்லாரும் நடந்து வரச்ச ஷீ செட் பாஸ் பேசுறதே ஒரு இதுவா இன்னும் சொல்லுவா. அது யாருமே அது நடந்து போயிட்டு அப்படியே சொல்லுவா. அது யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல. அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஷீ அட்மயர்ஸ் த பிக் பாஸ் டாக்கிங் யூனோ. அது சொல்லிட்டே அப்படி நடப்பா. ஸோ அப்புறமா இது வந்துட்டு இந்த ஆதிரை வந்து சூஸ் பண்ண இவங்க பேரண்ட்ஸ் வரலாம் சொல்ல உடனே ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ 2 இது வந்து இப்போ அவங்க அம்மா வந்தாங்கன்னா, இப்ப எல்லாம் நெறைய நான் யூடியூப் சேனல்ஸ், அல்டி பாஸ் அதெல்லாம் எல்லாருடைய ரிவ்யூஸும் நான் கேட்பேன். அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, சரியான ஒரு பொம்பளையா இருந்தா வந்து இவளுக்கு 4 சாத்து சாத்தி, இவள திருத்தி, அதுலேருந்து வெளியில கொண்டு வந்து மிச்சம் இருக்கிற நாட்கள நல்லா ஒரு இதுவா நான் கொண்டு போணும்னு அந்த அம்மா வந்து திருத்தணும். அந்த அம்மாவும் கூட சேர்ந்துட்டு எனக்கும் அதான் பயமா இருக்கு. அந்த அம்மாவும் கூட சேர்ந்துட்டு இதை என்கரேஜ் பண்ணி கமருதன் கூட ஜாலியா புரியல, உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி புரியல. இருக்கக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு. என்ன என்ன இப்போ வார்த்தைகள் பேசுனீங்க நீங்க? ஆக்சுவலி நீங்க வேற யாரோ சொன்ன ரிவ்யூ சொல்றீங்கன்னு நெனச்சேன். பட் இந்த வார்த்தைகள்லாம் தவிர்த்துருங்க. சரியான பொம்பளையா இருந்தா திருத்தி பண்ணணும். அது எல்லாமே ரொம்ப ரூடா இருக்கு. அதான் அவங்க சொன்ன வார்த்தைகள் நான் சொல்ல அந்த மாதிரி சொல்றாங்க ரிவ்யூஸ்ல. யா ஸோ அந்த மாதிரி இல்ல அவங்க வந்துட்டு அவங்க நிஜமாவே அவங்க வந்து இவங்களை திருத்தி இது பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி புரியலங்க. இருந்தாங்கன்னா என்ன பேரண்ட்ஸ் என்னங்க பண்ணுவாங்க? ஒரு நியாயம் வேணும்ல பேசுறதுல. அவங்க என்னத்துக்குங்க திருத்தணும்? புரியலையே. அவங்க கேம் கரெக்ட்டா தான் விளையாடுறாங்க. அவர் லவ்வுன்னு சொல்றாரு. அத அவங்க நம்புறாங்க. அவங்க ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் குடுக்கல அந்த இடத்துல. அவங்க ட்ரூவா ம், நம்புறாங்க. ம். பட் இவரு பின்னாடி பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ப பேசலாம்ல. அவங்க அக்கா உண்மையாலுமே அதெல்லாம் இருந்திருந்தா வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுக்கணும்ல. அவங்க அவங்க அம்மா வந்துட்டு இந்த சொல்லுவாங்கங்க. மாதிரி எல்லாம் அத இவன் எதுக்குங்க இருக்கான். நம்ம கமெண்ட் ம், பண்ணணும்? அவங்க சரியான பொம்பளன்னு ம். பேசுறதுக்கு யாருக்குங்க ரைட்ஸ் இருக்கு? அவங்க பேரண்ட்ஸையோ, ஃபேமிலியோ பேசுறதுக்கு யாருக்குங்க ரைட்ஸ் இருக்கு? 2, 3 யூடியூப் சேனல் அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு பேசினா நல்லா இருக்கும். பார்வதிக்கு இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். அவங்களும் இதுக்கு ஒத்துழைக்காம அப்படி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதனால புரியல. எனக்கு பயமா இருக்கு. எப்படி இது ஒத்துழைக்காம முடிய நோ, நோ, போகுதோன்னு. நோ, நோ. பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன சரி, தவறுன்றத கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே. ம், பிளஸ் ம், அவங்க ம். எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் மனசுல வச்சுக்கணும். எந்த ஃபேமிலி வந்தாங்கனாலும், ஒருத்தவங்கள உடனே கீழ போட்டுறணும் அப்படின்றத யாராலயும் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிற முடியாது. அது கம்ருதீனுடைய ஃபேமிலி வந்தாலும் சரி, அரோராவோட ஃப்ரெண்டே வந்தாலும் சரி, ஹூஎவர் கண்டஸ்டன்ட் இட் கேன் பி. யாரு வந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் இன்னொருத்தவங்கள கீழ போட முடியாது. கீழ போடவும் கூடாது. தட்ஸ் அ பேசிக் காமன் சென்ஸ். அதற்காக அவங்க ஃபேமிலிய பத்தி விமர்சிக்கணும்னு நான் கூட தான் பார்த்தேன். கம்ருதீன் அவங்க அக்காவோட இன்டர்வியூ பார்த்தேன். ஐ கேனாட் கமெண்ட் ஆன் இட். ஆஸ் அ ஃபேமிலி அவங்க சொல்றாங்க. ம்ஹ்ம். யா. ம்ஹ்ம். ஒரு நிமிஷம் டாம். இவரு சபரி வெங்காய ஸ்டார் சோம்பேறி என்ன சொல்றாருன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து தாலி செயின் வாங்கி கொடுத்தாரு. ரிஜிஸ்டர் பண்றாரு. அதுக்காக தான் வந்தேன் நானு. நான் எங்க அம்மாவுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன். அதுதான் போட்டு வருவாங்க. அவங்க எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தாங்க. என்னடா அம்மாவுக்கு செயின் வாங்கி கொடுத்ததுலாமாடா ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க? ஏண்டா அம்மாவுக்கு எல்லா பையனும் தான்டா செயின் வாங்கி கொடுப்பான். ஏண்டா சம்பாரிச்சோடனே வேலையை அதானடா செய்வாங்க எல்லாருமே. நாங்கெல்லாம் செய்யலையாடா? இது ஒரு பெரிய விஷயமாங்க. இவர் வந்து ஒரு குட் பாயா, நல்ல பையனா, சமத்தான். அம்மாவுக்காக செயின் வாங்கி கொடுத்துட்டாரு. பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம். நீ உனக்கு 35 வயசு ஆகுது. நீ அவ்வளவு நாள் மீடியால தான் இருக்கிற, உழைச்சிருக்கிற. ஒரு செயின் வாங்கி ஒரு செயின் தானே முன்னாடி வாங்கி கொடுத்துருப்ப. பவுன் 25,000 ரூபாய் இருக்கிறப்ப வாங்கி கொடுத்துருப்ப. ஏண்டா ஒரு செயின் வாங்கி கொடுத்தத அம்மாவுக்கு நான் ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன். எனக்கு ஏங்க எனக்கு எனக்கு பிடிக்கல டாம். வெரி சாரி. பாய். அவன் நம்புறானேங்க. இப்ப எனக்கு என்ன இன்னொரு பயமா இருக்குன்னா, Tom, இப்ப Tom, 24 Tom, ஹவர்ஸ் அவங்க அம்மா இருந்துட்டாங்கன்னா,
எல்லாருக்குமே மக்களுக்கு ரொம்ப இல்ல. அது ஒரு மாரி அதனால சேனலும் இல்ல. இவளுக்கு நல்ல சான்ஸ் குடுக்கறதெல்லாம் குடுத்தாச்சு. இனஃப் சொல்ட்டு எல்லாமே எவிக்ட் பண்ணிடுவாங்களோன்னு அது வேற பயமா இருக்கு. இப்ப இந்த சேனல் 24 ஹவர்ஸ். சேனல் ம். சேனல் விஜே பார்வதிக்கு என்ன சான்ஸ் குடுத்தாங்க? ஒரு வெங்காய சான்ஸும் சேனல் குடுக்கவே இல்ல. என்னென்ன இடத்துல விஜே பார்வதி பண்ண நல்லத எல்லாத்தையும் மறைக்க முடியுமோ, என்னென்ன அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ, அதையெல்லாம் மறைச்சு 1 ஹார் எபிசோட்ல மேனிபுலேட் பண்ணி, ஒண்ணுமே கிழிக்காத அரோராவ சூப்பர் கண்டஸ்டன்ட் காட்டுனதாகட்டும், ஒண்ணுமே கிழிக்காத விக்ரம சூப்பர் கண்டஸ்டன்ட்ன்னு காட்டுனதாகட்டும், ஒண்ணுமே கிழிக்காம கனித்திருவ சூப்பர் கண்டஸ்டன்ட்ன்னு நம்ப வைக்கிறதுக்காக ஒண்ணு பண்றாங்க இல்லையா? இத தான் சேனல் பண்ணாங்க. சேனல் ஒண்ணுமே விஜே பார்வதிக்கு கிழிக்கல. Even in today's episode, if you see last week, one ம்ஹ்ம். second, if you see last week, what are the points that we can talk about Vijay Parvadina? You can start it off from the nomination. நாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஷி வாஸ் லிட்டரலி வெயிட்டிங். ஏன்னா எல்லா தத்திங்களும் ஒன்றாக போய் சாண்ட்ராவிற்கும் தான் வந்து நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கம்ருதீனுக்கும் எஃப்ஜேவுக்கும் மட்டுமே பூசிக்கொண்டிருந்த தருணத்துல விஜே பார்வதி இஸ் த ஒன் ஹூ வெயிட்டட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஷி யூஸ்ட் இட் ரைட் அண்ட் பிரிங் த ரைட் பர்சன் வித் ஒன் votes அண்ட் அவங்கள தான் நாமினேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. அது யார் பண்ணாங்க? விஜய் பார்வதி பண்ணாங்க. கரெக்ட். அடுத்து when it comes to this இந்த டான்ஸ் இந்த டாஸ்க் வரும்பொழுது கவுண்டிங்ல இங்க இவன போட்டா நல்லா பண்ணுவான், அங்க அவங்கள போட்டா நல்லா பண்ணுவாங்க, சரி நம்ம இத பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுலயும் எக்ஸைட்டடாக இருந்து அதற்கு முழு இது போட்டதாகட்டும், அவங்களுடைய டான்ஸ் மட்டும் இல்ல மத்தவங்க டான்ஸ் வரும்பொழுதும் பெர்ஃபார்ம் பண்ணது, அவங்களோட டான்ஸ் வரும்பொழுதும் எக்ஸைட்டடா எந்த ஒரு இடத்துலயுமே ஜோஷ் குறையாம பெர்ஃபார்ம் பண்ணது அவங்க மட்டும். தென் இன்னைக்கு இந்த வக்கத்த விஜய் சேதுபதி வந்து பாராட்டினாரு இல்லையா? யார? ம்ஹ்ம். 2 1/2 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் ஒழுங்கா ஒரு ப்ராப்பர் க்ளூவ குடுத்து சொல்லத் தெரியாத இருந்த அரோராவுக்கும், விக்ரம்க்கும் பாராட்டு கிடைச்சுச்சு. ஒரு பாட்ட ஒண்ணுமே இல்ல கண்ணோன்னு உட்கார்ந்து டப் ஸ்மாஷ் பண்ணி தம்சராத் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு பாராட்ட தெரிஞ்சது விஜய் சேதுபதிக்கு. யார் உண்மையாலுமே ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ட் வெல். ம்ஹ்ம். கனித்திருவும், ஆதிரையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்பர் ஹூக் ஸ்டெப்ப சொல்லலன்னா எப்படி கிழிச்சிருப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு பாடல் கேட்காது. இவங்க சொன்னாங்க, வாட் இஃப் பார்வதிக்கு அந்த பாடலே தெரியலனா? கம்ருதீன் பண்ணாரா? கம்ருதீன் ரஜினியோட ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணாரு. மத்த கரெக்ட். எல்லா பாடல்களுக்கும் இன்னோவேட்டிவா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போட்டு பண்ணது இட்ஸ் பார்வதி. வெதர் ம்ஹ்ம். திஸ் கை ரியலி ஹேட் த கட்ஸ் டு அப்ரிஷியேட் ஹர்? கிடையாது. when it comes to worst performance, யாரு கானா வினோத்தோட பேரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து உள்ள விட்டது? கானா வினோத் ஆல்ரெடி கேப்டனா இருக்காரு. அடுத்த டைமும் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் he is very strong in the physical thing. ஆப்வியஸ்லி அவர் வந்து ஃபினாலே வந்துருவாரு. ஆல்ரெடி அவருக்கு கிளாப் இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி யூஸ் பண்ணதே இட்ஸ் பார்வதி. ம்ஹ்ம். அப்ப ஒருத்தவங்க என்னதான் லோவா இருந்தாலும், அழுதாலும், தன்னுடைய இந்த வீக்க எல்லாரும் என்ன என்ன யுட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க? ஃபேமிலி வராங்கன்னு ஃபேமிலிக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியுது இந்த விஷயம் நெகட்டிவா போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு உண்மையாலுமே புடிச்சிருக்கு. என்ன அதிகமா திட்டாதீங்கன்றத ஷி இஸ் கீப் ஆன் ரெஜிஸ்டரிங் இட். ஹூ யூஸ்ட் இட் ரைட்லி இந்த வார்த்தை? பார்வதி யூஸ்ட் இட் வெரி ரைட்லி. இப்ப அவங்க அம்மா ம்ஹ்ம். வரும்பொழுது அவங்க அம்மாக்கு தெரியாதா? நம்ம புள்ள ஆல்ரெடி உடைஞ்சு போயிருக்கா? உண்மையாலுமே கேம் விளையாண்டுருக்கா? நம்ம பிள்ளைக்காகவாவது அதை நம்ம பார்த்து கவனமாக பேசணும்னு அவங்க பேரண்ட்ஸ் நினைக்க மாட்டாங்களா? ம்ஹ்ம். அந்த என்டையர் வீக்கையே ஒருத்தவங்க சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ டவுனா இருந்தாங்க. அவ்ளோ மிஸ்லீடான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சுச்சு. போன வீக் முடியும் பொழுது, இந்த விஜேஎஸ் தற்குறி சொன்ன வார்த்தை என்னன்னா, "நீ இப்ப கம்ருதீனுக்கு வாதாடுற அளவுக்கு கூட அவன் உனக்கு வாதாடல. அவன் டபுள் ஸ்டாண்டர்டா இருந்தான்ற ஒரு பாயிண்ட்ட போட்டு விட்டுட்டு, இவன் கூடவே உட்கார்ந்து, இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், மோதிரம் மாத்தலாம், நான் வெளியில வந்து பேசுறேன், சண்டைன்னு வந்தா நிப்பேன்." எவ்ளோ ஃபால்ஸ் ஹோப் தட் ஹி கேவ். எல்லாத்தையும் மனசுக்குள்ள வாங்கிட்டு, கேம்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணி, அழுகணும்னு நெனச்ச இடத்துல அழுது, அந்த ஃபைனல் நோட்ல ஷி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ளே த கேப்டன்சி டாஸ்க். அதுலயும் முன்னாடியே அவங்க பேசியிருப்பாங்க. தெளிவா பேசியிருப்பாங்க. என்ன பாயிண்ட் பேசியிருப்பாங்க அப்டின்னா, நம்ப உடனே போய் அட்டாக் பண்ண வேணாம். கம்ருதீன் ரொம்ப அக்ரெசிவா விளையாடுவான். ஃபாஸ்ட்டா விளையாடுவான். ஏன்னா, அவனுக்கும் துருதுருன்னு விளையாடணுன்ற ஆசை இருக்கும். நம்ப அட்டாக் ம்ஹ்ம். பண்ண வேணாம். நம்ப சேஃப்கார்ட் பண்ணிட்டு ஓரமா நின்னுக்கலாம்னு நல்ல எண்ணத்துல தானே அவங்க பேசுவாங்க. அந்த எண்ணத்துல அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஹர்ட்டே ஆனால் கூட immediately she appreciated him, she hugged him, she whistled for him, she did everything. Then late realized she was just sitting and அத வந்து ரீகலெக்ட் பண்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு ரீகலெக்ட் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கு தெரிய வருது.
எடுத்ததுமே நம்மள தானே எல்லாருமே மிதிச்சாங்களே. அட் அ டைம் எல்லாரும் பார்ச் பண்ணிட்டு வந்து மிதிக்கலையா? ஏங்க கனித்தெருவ விட பார்வதி எந்த இடத்துலங்க குறைஞ்சு போயிட்டா? ஒண்ணுமே விளையாடாம தத்தி மாரி சமையல் கட்டுல உட்கார்ந்திருந்த கனித்தெருவ காட்டிலும் பார்வதி எந்த இடத்துல குறைஞ்சு போனாங்க? ம். ஆதிரை 2வது டைம் வந்திருக்காங்க. ஆதிரை காட்டிலும் பார்வதி எங்கங்க குறைஞ்சு போனாங்க? உனக்கு கூடவே உட்காரணும். நீ கேட்கிறப்பலாம் கொஞ்சணும். நீ முத்தம் குடுக்குறப்பலாம் கன்னத்த காட்டணும். எல்லா மயிரையும் பண்ணணும். ஆனா, அந்த பொண்ண நீ ஃபர்ஸ்ட் வச்சுனா, அந்த பொண்ணு அழுகாம வேற என்ன பண்ணும்? என்ன பண்ணும் அந்த பொண்ணு? அப்ப இவ்ளோ விஷயங்களும் ஒருத்தங்க பார்த்து பார்த்து பண்ணணும். Why even audience is giving too much of pressure to Parvati? That's my question. ஒருத்தங்க பண்றாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஷி இஸ் டூயிங் டூ மெனி திங்ஸ். எல்லாத்தையும் பார்க்கணும். கண்டஸ்டன்ட்ஸ் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, விஜேஎஸ் மதிக்க மாட்டேங்கிறாரே, நமக்கு கிளாப்ஸ் வரலையே, இந்த வீக்கெண்ட்ல அது எப்படி வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது, எதையெல்லாம் காட்டுறாங்க, எதை காட்ட மாட்டேங்கிறாங்க, 1 எபிசோட்ல என்ன காட்டுறாங்க, காட்டலன்றத தாண்டியுமே ஷி இஸ் பிஹேவிங் வெரி பெர்ஃபெக்ட். Who the hell this Aurora ம். is no dare to talk about Parvati? What kind of game that she played? What kind of game that she really played? She literally sat for almost 50 days. ஒண்ணுமே கிழிக்காம உட்கார்ந்து துஷார் கூட விளையாண்டு, அதுக்கப்புறம் ஒரு லவ் ட்ராக்ன்ற ஃப்ரெண்ட்ன்ற நேம்ல இவன் கூட உட்கார்ந்து விளையாண்டு, what she actually did? என்ன பண்ணாங்க? சரி ஓகே. 2 வாரம் நீ பேசுற பாயிண்ட்ட பேசி கிழிச்சுட்டமா அப்படின்னா நான் வச்சுக்கிறேன். அது அரோராக்கா கிடைச்ச சப்போர்ட்டே கிடையாதுங்க. உள்ள இருக்கவனுங்களும் வன்மத்துல இருந்ததுனால பார்வதி மேல உசுப்பேத்தி விட்டு பண்ணு 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 பண்ணுன்னு தூண்டி விட்டு பண்ணுது. போன வாரம் பார்வதி பக்கத்துல போகாம இருக்கும்போது அரோராவால ஏதாவது கிழிக்க முடிஞ்சா? அப்படி ஒண்ணுமே கிழிக்காத அரோராக்கு இன்னைக்கு சொல்றாரு, Dress சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. Why I should put too much pressure on Parvati when she is playing the game? கனித்துறை என்னங்க கிழிச்சாங்க? கனித்தருக்கு எதுக்குங்க அவ்ளோ பாராட்டு? ஏங்க ஒருத்தன் உட்கார்ந்து கதறானேங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு. அவன கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு துப்பு இல்லையேங்க. விக்ரம், ம்ஹ்ம். he was ready to get the scolding. ஓகே இது இப்படிதான் ஆகப்போகுது. அப்படி அவன் லிட்டரலா அவன் இமேஜின் பண்றது என்னன்னா, சபரி அளவுக்கு நம்மள செருப்பால அடிக்க போறாங்கன்னு அவன் வெயிட் பண்றான். He did not even touch Vikram. So what kind of partiality does channel is giving to Parvati? ஒரு பொண்ணு எத பண்ணாலும் விமர்சனம் பண்றீங்களே, உட்கார்ந்தா, சிரிச்சா எல்லாத்தையும் அது வந்து அவ்ளோ கேஷுவலா எடுத்துட்டு போலையா? அது வந்து செசன்னு கெஞ்சலையா? உங்ககிட்டயும் கெஞ்சணும், உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டையும் கெஞ்சணும். இந்த இந்த தருதல வருதுங்க வாயில எனக்கு. இந்த கம்ருதீன்ட்டயும் கெஞ்சணும். இப்ப உட்கார்ந்து அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்குதுங்க. அப்பா இல்லாத பொண்ணு. வீட்டுக்கு கடைசி பொண்ணு. 70 வயசுக்கு மேல இருக்க அம்மா. எங்க அம்மா தப்பா கீது நெனச்சிற போறாங்க. அவங்க கிட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஆமாம்மா, எனக்கு இந்த பையன புடிச்சிருக்குமா. என்னால என்னோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. எனக்கு அந்த பையன புடிச்சிருக்குமான்னு அந்த பொண்ணு சொல்லணும்னு நெனைக்குது. அத உட்கார்ந்து இவன் எப்படியாப்பட்ட மேனிபுலேட்டிவ் ஒரு பிஹேவியர் இருக்க ஒரு பையனா இருந்திருந்தா, "நீ அப்ப இத்தன நாளா ஃபால்ஸா இருந்தியா? நீ அப்ப கேவலமா இருந்தியா?" அப்ப உனக்கு பயமா இருக்கு. அவ பயப்படலடா. ஏன்னா உன்ன பத்தி பின்னாடி பேசல. கிடைக்கிற கேப்லலாம் அவன் இப்படிதான் பண்றான், இப்படிதான் பண்றான்னு அவ சொல்லல. நீ எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கியா? உலக அழகி இல்லன்னு சொல்லியிருக்க. சும்மா தான் சொல்லியிருக்க. அப்படிதான் சொல்லியிருக்க. என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லியிருக்கியே. உனக்கு பயம் இருக்கணும். அவளுக்கு ஏன் பயம் இருக்கணும் அவங்க அம்மா வர வைக்கிறதுல? She need really time to spend with her mom. Why we are pressuring Parvati to handle everything? யாருக்குமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சலுகை பார்வதிக்கு கிடைக்கலையேங்க அந்த வீட்ல. 1 hour episode is against her. Weekend episode is against her. Even these people who are all reviewing, they don't have the guts to talk about right. I can understand. It's their choice to choose. யார புடிச்சிருக்கு, யார புடிக்கலன்னு. பண்ணாத தவறுக்கு விமர்சிக்காம இருக்கலாம் இல்லங்க. பண்ணாத விஷயத்த எவ்ளோ ஃபேக் நரேட்டிவ் பண்றாங்கங்க அந்த பொண்ணுக்குடா. ஒரு டைமும் நம்ப ம்ஹ்ம். ப்ரூவ் பண்ண வேண்டியது. பார்வதிய விட்டுருங்கங்க. பீயிங் a பார்வதி சப்போர்ட்டர், we are here to prove who Parvati is. We need to place videos. We need to do so many things. How many hashtags for a woman? But this fucker is playing with two women's feeling, but no one has the guts to talk about him. ஏன் அவங்க அம்மாக்கு அறிவு இருந்தா ஒழுங்கான பொம்பளையா இருந்தா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க முடியும்? எவன் அவன் சொன்னது? எப்படிங்க சொல்ல முடியும்? விளையாடாத நாய்ங்க இவங்கலாம் உட்கார்ந்திருக்கும் போது அவங்க அம்மாவை நம்ம எப்படிங்க கொஸ்டின் கேட்க முடியும்? சாரி ஃபார் மை வேர்ட்ஸ் இஃப் நான் ஏதாவது உங்கள ஹர்ட் பண்ற மாரி பேசியிருந்தா, இங்க இருக்க எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ கன்வே மை எமோஷன் தட்ஸ் இட். Yeah, I just pray that this week should go smoothly for Paru. அதுதான் நான் என்னுடைய மெயின் இது. இட் வில் கோ ஸ்மூத்ங்க. டோன்ட் வரி. பயமா இருக்கு ஒரு ஒரு நாளும்.
And இப்போ லைவ் பார்த்தா கமருதீன் இஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி தட் ஹர் ஷீ காட் த 24 hours. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இது இல்லையா, எங்களுக்கெல்லாம் கூட தான் எங்கள் அக்கா வந்து எல்லாம் இப்போ பேசணும்னு அவ ஆதிரி இப்ப சூஸ் பண்ணா, நான் என்ன இவளா சொல்றேன், சூஸ் பண்ணாங்க. கம்ருதீன்கே நான் வரேங்க. வெளியில பொறாமப்படுறான் வெளியில இப்போ. ட்ரெஸ் காய போட்டுட்டு இருக்கானா, அப்ப பார்வதி போய் கேக்குறாளா, கம்ரு எனக்கு வந்து எங்க அம்மா வரணும் கம்ரு, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு கேக்குறாளா, அப்ப என்ன சொல்றான் இவன், ஓகே 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 உனக்கு வேணும்னா ஓகே பரவாயில்ல. அப்பயுமே அவனுக்கு உடன்பாடு இல்ல. பட் வந்து சரி ஓகே நான் சப்போர்ட் பண்றேன்னு ம்ஹும். சொல்லிடுறான். அப்ப நீ சப்போர்ட் பண்றேன்னு சொன்னக்கூடிய ஆளு, இப்ப என்ன வெங்காயத்துக்கு மாத்தி பேசணும்னு நான் கேக்குறேன். அப்ப நீ சொன்னல்ல, ஓப்பனா சொன்னல்ல, then why you are changing your words now? இப்ப வந்து ஏன் அவள கில்ட் ட்ரிப் பண்ற? ஏன் உன்கிட்ட தொங்கிக்கிட்டே இருக்கணும் அவ? அப்படி என்ன நீ பெரிய ஆளு? நீ என்ன கிழிச்சுட்ட? ஒண்ணே ஒண்ணு. எனக்கு அப்பா, அம்மா இல்ல. எனக்கு அப்பா, அம்மா இல்ல. எனக்கு அக்கா எனக்கு அப்பா, அம்மா இல்ல. எங்க அக்கா இருக்கா. எனக்கு அப்பா, அம்மா இல்ல. வேற என்ன கிழிச்ச? நான் வந்து ஒரு நடிகன் ஆகணும். நான் ஒரு நடிகன். அப்ப வாய அடக்கி தொலையணும்ல. என்ன அடக்குன நீ? என்ன அடக்குன? உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்து அந்த பொண்ணு நாரி போனது தான் மிச்சம். அந்த பொண்ணுக்கு ரியலா ஜெனுவினா நீ சப்போர்ட் பண்ணது ஒரே ஒரு இடம். when it comes to சபரிநாத், apart from that நீ அந்த பொண்ணுக்கு எந்த இடத்துலயும் சாதகமா இல்ல. உன்னுடைய வெறுப்புகளையும், உன்னுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸையும் நீ காட்டிக்கிட்டே தவிர, அந்த ஒரு இடத்த தவிர வேற எங்கேயுமே யூ ஹேவன்ட் சப்போர்ட்டட் ஹர் அட் ஆல். நாட் ஈவன் a single place. சாரிங்க. கன்டினியூ பண்ணுங்க சுபாஷினி. இல்லை, ஐம் டன், தட்ஸ் இட். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு சே, கடைசியாக நீங்கள் டாம் நீங்கள் பேசுகிறது அவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி புட்டு புட்டு வச்சு இல்லை ஒன்னொன்னுத்தையும் அது எப்படி தான் பேசுறீங்கன்னு தெரியல. அப்படியே ஐம் அட்மைரிங் அண்ட் ஸோ இஸ் சம் பீப்புள் இன் திஸ் குரூப் யூனோ. ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு ஸ்பேஸில் இப்போ தான் கொஞ்ச நேரம் இருந்தேன். யாருமே டாப் 5ல பார்வதியே கன்சிடரே பண்ணல. அந்த ஸ்பேஸில் கூட எனக்கு அதெல்லாம் தான் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அவங்க சுபாஷினி டாப் நான் 5 நான் என்ன சொன்னேன். சொல்றேன், அவங்க டாப் சுபாஷினி 5 நான் சொல்லுங்க. ஆ அவங்க சொன்னேன். டாப் 5 சொல்லுங்க, yeah நான் yeah yeah விமர்சிக்கிறேன். I heard Anjali, I heard you. Yeah. அவங்களுடைய டாப் 5 சொல்லுங்க. நேரா கொண்டு போய் வச்சேன். அவங்க டாப் 5 சொல்லுங்க சுபாஷினி, நான் விமர்சிக்கிறேன். அவங்க சொன்னது நானும் விக்கல்ஸ், விமர்சிக்கிறேம்மா. அரோரா, விக்கல்ஸ், அரோரா ம். அண்ட் கம்ருதீன் அண்ட் சபரியா, அப்புறம் கனி. இவங்க அப்பயே தான் சொல்றாங்க. அந்த 5 பேர்த்த கொண்டு போய் டாப் 5க்கு வைக்கிறீங்கல்ல, டாப் 10க்கு தகுதி இல்லாத நபர்கள் இவங்க 5 பேரும். இவங்கள கொண்டு போய் டாப் 5ல வைக்கிறதுக்கு எந்த லட்சணத்துல இவங்க கேம் பார்த்திருக்காங்கன்னு தான் நான் கேட்பேன். எந்த லட்சணத்துல கேம் பார்த்திருக்காங்க? ஏன்னாங்க ஒரு கேம் அப்படின்றது வந்து பிக் பாஸ் வந்து ஒரு மைண்ட் கேம். கரெக்ட்டா? உண்மையாலுமே ம்ஹும். மைண்ட் ரீதியாக யாரு யோசிச்சு ப்ளே பண்ணி எவ்வளோ திட்டுகள் வாங்கினாலும் அதை கரெக்ஷன் பண்ணி யாரு இம்மீடியட்டா பவுன்ஸ் பேக் பண்ணி, பவுன்ஸ் பேக் அப்படின்னா ஸ்பெல்லிங் இந்த 5 பன்னாடைங்களுக்கும் தெரியுமான்னு கேளுங்க. ஐம் சாரி ம். சாரி பிலுவின். ம். சாரி கனித்தரு. சுபாஷினி நானும் ரசிகனும் தான். Yeah, நீங்க பார்வதி 2 will be பேரு there. தான் பார்வதி. Yeah, yeah. நான் ஐயோ Correct. இங்க என்னடா புதுசா ஒரு சண்டை இழுத்துவீங்க, நான் வேற ஏதோ ஸ்பேஸ்ன்னு நினைச்சேனேடா. சம்பந்தம் இல்லாம என்னை மன்னித்து விடுங்கள் யாரேனும். நான் வந்து என்னுடைய ஒப்பீனியனை கூறினேன். நண்பர்கள் என்றும் பாராமல் உங்களின் ம். மனது புண்படுமாறு நான் பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். டாம் டாம் சொல்லுங்க அங்க பிலுவின். இருந்த இந்த ஸ்பேஸ்லயே ஸ்பீக்கர்ஸ் தான். ஒரு டாம் அங்க இருந்த ஸ்பீக்கர்ஸ் தான். நான் அப்ப ஆமா, எனக்கு எப்பொழுதுமே ஆமா. பிரச்சனை இல்ல. போய் அப்ப எனக்கு பிரச்சனை இல்ல. ஆப்போசிட் கருத்து வைக்கிற இடத்துக்கு தான் போவேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் அங்க போய் பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம இடத்துக்கு வருவேன். so we can have a healthy discussion. நல்லா Yeah, and பேசுனீங்க சுபாஷினி. ஆனா yeah, thank உங்களோட you. டாம் நீங்க என்ன சொன்னது எல்லாமே எங்க மனசுல இருக்கிறது சொன்னீங்க 100%. யூ ஆர் வெரி ஓப்பன். வி ஆர் நாட் அவ்வளவுதான். யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தட். எங்க வேர்ட்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு புட் தட் வேர்ட்ஸ் ப்ராப்பர்லி. பட் வாட் எவர் யூ செட் இஸ் ஃப்ரம் எவ்ரிஒன்ஸ் ஹார்ட். இல்ல இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அதே வியூ தான். அண்ட் யூ டிட், நீங்க என்ன சொன்னீங்க அது 100% வி ஆல் அக்செப்ட் தட். அண்ட் எங்க தாட்ஸும் அதே தான். யூ ஹவ் புட் இட் வெரி வெல்.
I'm not தேங்க் யூ. sure. கடைசியா I'll tell only one thing and I'm going to leave. I'm going to go to listener. So எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன இது, அது எல்லாருக்கும் கோவம் வருமா என்னன்னு தெரியல. ஸோ ஐம் திங்கிங், இப்போ வந்து பாரு வந்து ரொம்ப யோசிச்சு பிக் பாஸ் கிட்ட கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு, பிக் பாஸ் இந்த மாதிரி எங்க அம்மா எல்லாரும் மாதிரி வரட்டும், இந்த 24 ஹவர்ஸை நான் ஐ வில் கிவ் இட், கேன் ஐ கிவ் இட் டு கனின்னு சொல்லி கனிக்கு கொடுத்துட்டாங்கன்னா, அவரும் அதை ஒத்துக்கிட்டாருன்னா, அப்புறம் அது பார்வதிக்கும் இன்னும் கொஞ்சம் இது ஏறும். அண்ட் அட் த சேம் டைம் விஜி உள்ள வந்து விஜிக்கும் பாருக்கும் ஒரு பழைய பகை இருக்குது சபைவர்ல இருந்து. அவங்க எல்லாம் அந்த அன்பு கேங்லாம் சேர்ந்து கூட்டி கூடி 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 பேசுவாங்க, எல்லாம் பார்வதி பத்தி தான் பேசுவாங்க விஜியோட. அப்ப இன்னும் சிம்பத்தி, இன்னும் நிறைய பார்வதிக்கு நல்ல பேரு, நல்ல மேல போவா. அது ஒரு ஆசையும் எனக்கு, அந்த மாதிரி நடந்தாலும் இப்ப இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். நீங்க யோசிக்கிறது ரொம்ப தவறான ஒரு அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, ஓகே. ஆளானப்பட்ட வனிதா விஜயகுமார் பேரே மாறினது ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்களுடைய பிள்ளைங்களை பார்த்து. ஓகேங்களா? ஆளானப்பட்ட வனிதா விஜயகுமாருக்கே வந்து நல்ல பெயரோட அவங்க வந்து 3வது திருமணம் பண்ணும்பொழுது எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லாம எவ்ரிபடி வெல்கம்ட். என்னோட அப்பா வந்து அப்ப உயிரோட இருந்தாரு. என் அப்பா வந்து பரவாயில்ல, அது நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போகுதுடான்னு எங்க அப்பா சொன்னாரு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணும். பட் ஆஃப்டர் தட் அவங்க ஃபேஸ் பண்ணது ஏன்னா அந்த ஒய்ஃப் உண்மையாலுமே இருந்தாங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி பயங்கரமா ஜெனரேட் ஆச்சு. ஷி ஏர்ன்ட் a lot on YouTube by the videos and all those things. ஓகேவா? இப்ப பார்வதிக்கு இருக்கக்கூடிய unnecessary நெகட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது எல்லாமே டைல்யூட் ஆகிறதுக்கான ஒரே ஹோப், லாஸ்ட் ஹோப் அம்மா. லாஸ்ட் ஹோப் அம்மா. அவங்க இருக்கும் பொழுது, அவங்க பேசுற விதம், அவங்க மத்த கண்டஸ்டன்ட் கிட்ட பிஹேவ் பண்ற விதம், அவங்க வந்து பார்வதி மேல இருக்கக்கூடிய அன்பு, பார்வதி அவங்க அம்மா மேல இருக்கக்கூடிய அன்பு, இந்த 24/7ல வரும்பொழுது, அது ஒரு பயங்கர டிராஸ்டிக் சேஞ்சா இருக்கும். எப்படி ஒரு மேக்ஸிமம் ஹியூஜ் சப்போர்ட் வந்து பார்வதிக்கு வீக் 6ல வந்து கன்வெர்ட் ஆயி ஒரு அசைக்க முடியாத ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லிருந்துச்சுல்ல. இப்ப இவங்கலாம் சப்போர்ட் பண்ற ஆட்கள் வந்து இன்னைக்கு ஒருத்தர், நாளைக்கு ஒருத்தர், நாளான்னைக்கு ஒருத்தர், காலையில ஒருத்தர், மதியம் ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி கிடையாது. whomsoever is supporting Parvati, they will stand for her 100%. அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் அமையும். On the same way, when it comes to general audience, இது வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த இடத்துல பேசப்படும். அவங்களும் அதே மாதிரி தான் நடந்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு கடைசி ஒரு துருப்புச்சீட்டு பார்வதிக்கு இருக்கிறது. அத வந்து அவங்க யாருக்குமே குடுக்கக் கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். அவங்க அம்மா வரட்டும். ஓகே. She can stay there for 24 hours and whatever stories, cooked up stories that we are receiving about the family, அது ட்ரூவா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. தன் பிள்ளை என்றால் எவ்வளோ பெரிய தவறு பண்ணாலும் சரின்னு தான் நெனைப்பாங்க. இவங்க பண்ணது அவ்வளோ பெரிய தவறுலாம் கிடையாதுங்க. அவங்க யாரையுமே ஏமாத்தலங்க. டபுள் கேம் விளையாடலங்க. அவங்க ஒருத்தன புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தன மட்டும் தான் புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒருத்தன் மாத்தி மாத்தி பேசும்பொழுது அவங்களுக்கு சந்தேகம் வர்றது நியாயம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாதுன்னு நான் சொல்றேன். இப்ப அரோரா மாதிரி 30 நாளைக்கு ஒருத்தர், அதற்கப்புறம் 2 நாள் ஒருத்தர், அவன் வேணான்னு சொன்னதுமே அவனை கூப்ட்டு பஸ்ஸுக்கு கீழ போட்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் பேசுறப்போ ஒரு ஜோக்ஸ் அடிச்சுட்டு, திரும்ப அவன் பேசாம போயிட்டு, பாதியிலே போனதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வாரம் பேச்சப் ஆவாங்க. வாய்ப்புகள் அதிக சதவீதம் உண்டு. பிகாஸ் ஷி டோன்ட் ஹேவ் கான்வர்சேஷன். இப்ப பீப்பிள் கிடையாது. அதனால திரும்பவும் பேட்சப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பார்வதி இஸ் நாட் லைக் தட். ஷி வாஸ் வித் ஒன் மேன். ஷி வாஸ் திங்கிங் அபவுட் ஒன் மேன். அவங்க வந்து அத ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. இவன் கில்ட் ட்ரிப் பண்ணும்பொழுதும் ஷி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அபவுட் தி ஸ்டேட்மெண்ட். இது உன்னை பற்றி கிடையாதுடா. இது என்ன பத்தியும், என் அம்மாவ பத்தியும். அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்கள நான் புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படுறேன். இது உன்ன பத்தி கிடையாது. ஆனா அவன் மேனிபுலேட் பண்றான். வார்த்தைகள் அவன் போடுற வார்த்தைகள்லாம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப நீ இத்தன நாளா ஃபேக்கா தான் இருந்தியா? அப்ப நீ இப்படி பண்ணலையா? அப்ப நீ அப்படி பண்ணியா? அத பண்ணியா? அப்ப நீ உனக்கு பிடிக்கலையா? அப்ப உங்க வீட்டுக்கு வந்தா நீ உன்ன ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அப்ப அவன் சொல்றான், இப்ப என்ன சொல்றான்? எனக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறான். டேய் அப்ப என்னத்துக்குடா பேசிக்கிட்டு இருக்க நீ? நேத்து அவள கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. முந்தா நேத்து அவளுக்கு ரிங் போட்டு விடுற. இவன் என்ன சொல்றான்னா, எனக்கும் கல்யாணம் ஆகணும். இப்ப நீ ஒண்ணு பண்றல்ல, உங்க அம்மாவ வர வச்சு இத போட்டு அப்படியே காட்டுவல்ல ஃபியூச்சர்ல உனக்கு. அப்ப நீ கான்ஃபிடென்ட்டா இல்ல. அப்ப இங்க யார்றா ஏமாத்துறா? யார் பொய் சொல்றா? பைத்தியம், நீ தான்டா பொய் சொல்ற. You are not on your stand at all. You are manipulating her. டாம், ஒரே ஒரு இதுல மட்டும் ஒரு ஆட் பண்றேன். சொல்லுங்க, அப்போ சொல்லுங்க. அப்போ வந்து நீங்க சொன்ன பாயிண்ட்லயே அவன் சொல்லுவான் கமருதீன், உன்னையெல்லாம் சீக்கிரமா பிரெயின் வாஷ், யார் வேணா ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம்
ஏன்னா, அப்படின்னு சொல்றேன். அவ பார்வதி ஃபர்ஸ்ட் வீக் வெளியில உட்காந்து பேசுவாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் வீக்ல பேசுவாங்க. அப்ப சொல்லுவா, "இவன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ம். மெட்டீரியல் தான். அழகான பையன் தான். மேல் மாடி காலி. மூளை இல்லன்னா நமக்கு செட் ஆகாதுன்னு" சொல்லுவா. ஆனா, அந்த வீட்ல யாருமே இல்லாத போதிலும், இப்ப திவாகர் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஷி வில் ராண்ட், வென்ட் அவுட் வித் ஹிம். கரெக்ட்டா? ஷி டோன்ட் ஹேவ் எனிபடி. அட் தட் பாயிண்ட் அவங்களுக்கு யாருமே இல்லாதப்ப கொஞ்சம் ஆறுதல் குடுத்தாலே அவங்க பக்கம் சாய தானே தோணுங்க. ஒரு சின்ன ஆறுதல் இல்ல, குடுத்தா இல்ல. சாய தோணும் தானே! நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஓகே. அப்படி இருக்கறனால தான், இந்த ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக்கான ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஒரே காரணத்திற்காக மட்டுமே, ஷி சோஸ் டூ டாக் டூ ஹிம். அறிவு இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணும், வெளியில் இருந்தால், இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன விரும்ப மாட்டாங்க. அழகு முக்கியம் கிடையாது, பணம் முக்கியம் கிடையாது, காசு முக்கியம் கிடையாது. உண்மையா இருக்க நபர மட்டும் தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர, இந்த மாதிரி பார்க்குற பொண்ணுங்க கிட்டலாம் கல்யாணம் பண்ணிட்டா உங்க வீட்ல நான் பேசட்டான்னு சொல்லக்கூடிய பையன, எந்த அறிவு இருக்கக்கூடிய பெண்ணுமே சூஸ் பண்ண மாட்டாங்க. நாட் ஈவன் அ சிங்கிள் விமன் வில் டூ தட். யாஹ்! இல்ல அவனுக்கு இப்ப என்ன பயம்ன்னா, இவங்க அம்மா வந்து யாரோ வந்து எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, இவ இனி நம்ம கூட பேசாம போயிருவாளோ! நமக்கு இனி யார வச்சு விளையாடுறது? அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இப்போ ஃபுல்லா இருக்கு. அவன் ஃபேஸ்லயே அவ்ளோ பயம் தெரியுது. பாருவுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இவன் ஃபேஸ்ல அவ்ளோ பயம் இருக்கு. நமக்கு இனி எந்த கன்டென்ட்டும் கிடைக்காது. அப்படின்னு இப்ப அவனுக்கு அவ்ளோ பயம் தெரியுது அவனுக்கு. அக்ரீட். குட். தெரியட்டும் சௌமியா. நல்லா தெரியட்டும். இஸ் யாஹ்! சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்வதி ஒன்ஸ் பார்க்கறதுக்கே. பிலிவன் ஆமா. யாருமே அவ பக்கம் இல்ல. ஆனா கடவுள் இருக்கான் குமாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில ஆதிரை குடுத்துட்டு போயிட்டா. அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷம். Yes, Tom. இல்ல டாம், I was literally in tears இல்லையா when that girl started crying இல்லையா, thanking ஆத்ரே. அந்த 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 ஃபீலிங் இல்லையா, only a girl can understand. அம்மானா அம்மா தான். Like the way she cried, literally it made me cry. I cried for her. நான் கூட எனக்கு அழுதுட்டேங்க. ஈவன் தெரியும். ஐ டூ கிரைட். Yeah, yeah. Because எனக்கு தெரியும் I don't have that. So அந்த ஃபீலிங் எனக்கு I can understand that. இப்போ நான் பேசினா it's making me cry. இல்ல வந்து அம்மா நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், Yeah, அப்புறம் அந்த the only person who அம்மான்னு can சொன்னவொன்னே, understand is அம்மா. அதுதான் இல்லையா she ஆ wanted to. அம்மா இல்லாதவங்களுக்கு தாங்க அது கஷ்டம் தெரியும். True sister. இல்லங்க. அப்பவும் பாரு சொல்லுவா. ஃபீ ஒரு ஃபீமேல எப்படி வேணா பேசுவாங்க வெளிய. அத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். வெளிய நடக்கிறத அவ அப்படியே நெனைக்கிறா. எனக்கு ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் தான், தப்பா நினைக்காதீங்க. இவ்ளோ அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிற பொண்ணு, ஏங்க கரெக்ட். பண்ணணும் இந்த தப்ப? தட்ஸ் அ அதுதான் மெனி அம்மா எனக்கும் டாட்டர் டவுட். கொஸ்டின் ஐ அம்மா ஹேவ். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்வதி பண்ணது எதுவுமே தவறு கிடையாதும்மா. எதுவுமே தவறு கிடையாது. எப்படிடா டாம் நீ எப்படிம்மா தவறு? சப்போர்ட் பண்ணலாம்? எப்படி தவறுன்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு பையன நான் புடிச்சிருக்கு. நீ என்ன அலோவ் பண்ணீன்னா நான் இல்ல, இல்ல. சொல்றேன். சரி சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நான் பதில் பண்றேன். எனக்கு எனக்கு அவளோட அறிவு ரொம்ப பிடிக்கும். அவளோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும். அவ இந்த கேம்க்கு சூஸ் பண்ண பார்த்து, ஓகே ஃபைன் லைக் மாயா மாரி அவ யோசிச்சிருக்கலாம். நம்ம இந்த மாரி வேல பண்ணலான்னு. இவங்க எல்லாரும் மக்கு சாம்பிராணிங்க. ஒரு பொண்ணு விக்ரம் தான் இருந்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வயசா. அவ பயங்கர ஸ்மார்ட்டா இருந்திருந்தா, அந்த கேம் அப்படியே பண்ணும். ஓகே. அவ அவ நேத்து அமித் கிட்ட பேசும்போது, யார்கிட்ட பேசும்போது அந்த பேட் டச் பத்தி திரும்பி சொல்லியிருப்பா. எனக்கு அத நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு நீயா நானா ஷோல கூட ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஒரு பையனோ, இல்ல ஒரு பொண்ணோ ஏதோ ஒரு டச்சிங்ல இருக்கும்போது, யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது, இட் வில் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். இட் இஸ் வெரி, வெரி, வெரி நேச்சுரல். வி கெனாட் பிளேம் எனிஒன். இது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். ஆனா அந்த பையன் அரோராவோட எவ்வளோ சுத்திட்டு இருந்தான். பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு ஒரு பையன இத லைக் இப்ப சுபிக்ஷா அந்த தப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவளுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்ல. ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து வந்திருக்கா. தெரியாம விழுந்துட்டான்னு சொல்லிடலாம். இல்ல வேற யாருன்னா கூட ஒத்துக்குவேன். இவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கும்மா. அது ரொம்ப தப்புட்டாம்மா. அது தப்புன்னா அவளுக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு கொஸ்டின் என்னன்னா, அவளுக்கு வேற இன்ட்யூஷன் சொல்லுது. நீ எங்கேயோ என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் பண்ற. நீ இன்னைக்கு நிக்க மாட்றன்னு டவுட் பட்டு அவங்கிட்ட திருடங்கிட்டயே போய் நீ திருடிட்டியான்னு கேட்டா ஒத்துக்குவானா? அவகிட்ட போயிட்டு அவ கேட்குறா. அமித் சொல்றாரு.
ஆனா இதுல ஈக்குவல் பிட்ரேயல் பண்ணது வினோத் கூட பண்ணாரு. அவர் வந்து ஓப்பனா இவகிட்ட இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டா கூட சொல்லல அவர். அவரும் அந்த வேலை பண்ணார். இப்போ அந்த பொண்ணுக்கு எப்படிம்மா அது மிஸ் ஆகும்? இது நம்ம சப்போர்ட் பண்ணலாம், எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். இது தப்புன்னா நான் என்ன தப்பு கேட்கிறேன், தான்டா. இப்ப தப்புன்னு நீங்க சொல்றீங்கல்ல, எத தப்புன்னு சொல்றீங்க? நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எது தவறுன்னு புரியல. எது தவறுன்னு தெளிவா சொல்லுங்க. கம்ருவோட கம்ருவோட மூவ் ஆனது தப்பு. ஓகே. கம்ருவோடது மூவ் ஆனது நீங்க தப்புன்னு சொல்றீங்க. ஓகேவா? ஏன் தப்புன்னு சொல்லிடுறேனோ அதையும் ஆ. சொல்லிடுறேன். அவ ஃபீல் ஆனது கூட ஓகே. ஓகே நேச்சுரல். அத நான் ஒத்துக்கிறேன். நேச்சுரலா அவளுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அவன் டபுள் கேம் விளையாடுறான்னு போன வாரமும் நீ எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. உன்னோட இன்ட்யூஷன்ஸ்க்கு நீ மரியாதை கொடுத்து, என்ன ஒண்ணு தப்பு ஆச்சுன்னு தோணும்போது, ஒரு அழகான ஒரு இது கேம் ப்ளே பண்ணியிருந்துக்கலாம். எப்போ அவ கேம் சேஞ்ச் பண்ணா எப்ப தெரியுமா? கத்தாதீங்கன்னு பாரு ஐ திங்க் ஒரு இதில பண்ணதுக்கப்புறம், அவ எல்லார்கிட்டயுமே சத்தமா பேசாம, சாந்தமா எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சத பார்த்தேன். அதே மாதிரி இவங்கிட்ட கூட அவன்கிட்ட விரோதம் பண்ணிக்காம, ஸ்லோவா பேக் அடிச்சிருக்கா. அவளால கண்டிப்பா முடியும்ட்டான். ஓகே. இப்ப நீங்க சொல்ட்டீங்க. நான் சொல்றேன். ஒரு என்வாயர்ன்மென்ட் ஓகேவா? ஒரு 20 கண்டஸ்டன்ட் இருக்கக்கூடிய என்வாயர்ன்மென்ட். மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் கிடைத்த சலுகைகள் பார்வதிக்கு எந்த ஒரு இடத்துலயுமே கிடைக்கல. ஆஸ் அ ஷோவா நம்ம ஓவராலா பார்க்கும்பொழுது. ஓகே. விஜே பார்வதிக்காக விஜேஎஸ் பேசின ஒரே இடம் வீக் 6 இன் ரிகார்ட்ஸ் வித் சபரிநாதன். அப்பார்ட் ஃப்ரம் தட், நாட் ஈவன் இன் அ சிங்கிள் பிளேஸ் ஷி காட் அ சப்போர்ட். ஈவன் ஃப்ரம் த கண்டஸ்டன்ட். அப்பன்னா இவ ஒழுங்கா இருந்திருக்க வேண்டியதானே! இவ உள்ள போயிருக்கிறது விளையாடுறதுக்கு. இவ விளையாண்டா, அந்த விளையாட்ட விளையாட்டா மட்டும் பார்த்துட்டு, அடுத்து பேசணும், பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது அது அவங்களுடைய சாய்ஸ். ஐ கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட் தட். ஆன் த அதர் ஹேண்ட், யாருமே இல்லாத ஒரு இடத்துல, ஒருத்தருமே தனக்கு சப்போர்ட்டிவா இல்லாத ஒரு இடத்துல, என்ன நடக்குதுன்னே புரியாத ஒரு இடத்துல, ஒரு நபர் பேசும்பொழுது, அந்த நபரின் மேல நம்பிக்கை வர்றது நியாயமான ஒரு விஷயம். அது ரொம்ப, ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். அது தவறு கிடையாது. ஓகே. வென் இட் கம்ஸ் டூ கம்ருதீன், கம்ருதீன் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாத்துலயுமே வந்து எகெயின் அண்ட் எகெயின் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்துட்டு "அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எனக்கு நீ தான் முக்கியம். கண்ண மூடுனா நீ திடீர் அப்படின்னு சொல்றப்ப, நீங்க வெளியில இருக்கும்போது, "இல்ல இவன் பொய் சொல்றான், பித்தலாட்டம் சொல்றான்னு" உங்களால சொல்ல முடியும். ஆனா பார்வதி என்ன நெனச்சிருப்பாங்க அப்படின்னா, 62 கேமரா இருக்கு. இவன் எப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருந்துற முடியும்? அதற்கு வாய்ப்பு கிடையாது. அவனுக்கு உண்மையாலுமே நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. விஜேஎஸ் சொன்ன பிறகும் இவங்களுடைய கேள்விகள இவங்க வைக்கும்பொழுது, அவன் என்ன சொல்றான்னா, "ரிங்க மாட்டி விடுறான். கல்யாணம் பண்ணிக்கலாம். சத்தியமா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருப்பேன்." இப்படின்லாம் பேசும்பொழுது, அவங்க ஒரு இன்ட்யூஷனே சொன்னால் கூட, மனசுல தோன்றத வெளில கேட்டுற முடியாது. ஏன்னா கேமராலாம் இருக்கே, இவன் எப்படி பொய் சொல்லுவான்ற அந்த ஒரு பேசிக்கான புரிதல் தான். ஓகே. இதுல பார்வதி யோசிக்கிறது, செய்யறது எல்லாமே 100% சரி. 100% சரி. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்ல. எந்த ஒரு க்ளூவுமே இல்ல. பின்னாடி போய் கம்ருதீன் இதத்தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். நம்மகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வினாடியில போய் பின்னாடி தப்பா பேசுறான்றது இவங்களுக்கு தெரியாதுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவன் அப்படி இருக்க மாட்டான். சும்மா விட வெளியில அப்படி இருந்துரலாம். ஆனா உள்ள இத்தன கேமரா இருக்கே, அவன் எப்படி பொய் சொல்லுவான்னு நெனைக்கிறாங்க. அதனால அவன் சொல்றத திரும்ப திரும்ப அவங்க நம்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்க்கு தள்ளப்படுறாங்க. அதுல எப்படி நீங்க பார்வதிய தவறுன்னு சொல்ல முடியும்? மேபி வெளியில பார்த்துட்டு வந்த அவங்க அம்மா உள்ள போயி, "கண்ணா அப்படிலாம் கிடையாதுடா. இந்த மாதிரி கிடையாதுடா. இது வந்து இதற்கான இடம் கிடையாதுடான்னு" சொல்லி பேசினாலோ, அவங்க அறிவுரை சொன்னாலோ, அது அப்பதான் உங்க அம்மாவ நம்புவாங்களே தவிர, அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களையும் நம்பணுன்ற அவசியம் பார்வதிக்கு கிடையாது. அன்லெஸ் அன்டில் இட்ஸ் ஃபேமிலி. ஃபேமிலி சொன்னா மட்டும் தான் நம்ப முடியும். இல்லன்னா எதுக்கு அவங்க நம்பணும்? யார நம்ப முடியும்? அவங்க கேமராவ நம்புறாங்க. விஜேஎஸ்ஸ நம்பல. கண்டஸ்டன்ட்ட நம்பல. ஈவன் நமக்கு மாத்தி மாத்தி காட்டப்படுற ஆடியன்ஸ கூட அவங்க நம்பல. அவங்க 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 ஃபேமிலிய தான் நம்புவாங்க. ஃபேமிலி தான் உள்ள போய் இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு சொல்ல முடியும். வேற யார அவங்க கிட்ட சொல்லிற முடியும்? அவங்க தவறு எதுவுமே கிடையவே கிடையாது. ஷி இஸ் ட்ரஸ்டிங் டூ ஹர் இன்ட்யூஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஷி இஸ் ட்ரஸ்டிங் த கேமரா. திஸ் இஸ் வாட் ரெக்கார்டட். ஐ அம் ட்ரூ டூ த ஃபீலிங். ஐ அம் ரெஸ்பெக்டிங் ஹிஸ் ஃபீலிங். ஐ அம் நாட் டாக்கிங் பிஹைண்ட் ஹிம். பட் ஹி இஸ் டூயிங் தட் அப்படின்னா, அவன் எவ்வளவு கேவலமான மனிதன்றதுக்கு தான் நம்ம போணும். அவன் எவ்வளவு கேவலமான ஒரு ஆளுன்றதுக்கு தான் நம்ம போணுமே தவிர, இங்க பார்வதி தவறு. பார்வதி திரும்ப திரும்ப போய் பண்றா. பார்வதி அப்படி பண்றான்னு பேசக்கூடாது. விமர்சிங்க. அவன கேவலமா விமர்சிங்க. அறிவே இல்லாம இப்படி அலைஞ்சுட்டு கிடக்குறியேடான்னு அவன விமர்சிங்க. திரும்ப திரும்ப அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி ஏமாத்துறியேடா, பொய் சொல்றியேடான்னு அவன விமர்சிங்க. எப்புட்றா கேவலமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கிற, பின்னாடி போய் எப்புட்றா அவள போய் அவ்ளோ பெரிய உலக அழகிலாம் இல்லன்னு சொல்லுவேன்னு விமர்சிங்க. ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க?